வணக்கம் சார். வணக்கம் சைமன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சைமன். என்ன சார் ஒரு 3 நாள் கேப் விட்டோம், அதுக்குள்ளே ஏதோ பிரச்சனைன்றாங்க, யாரோ காசு கேட்டாங்கன்றாங்க. நிஜமாவே வெற்றிமாறன் அவர்கள்ட்ட நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னா 20 கோடி ரூபாய் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தனுஷ் கேட்டாரா? முதல்ல ஒரு ராஜிக்கான ஒரு விஷயம், நீங்கள் ஒரு பெரிய டைரக்டரு, நீங்கள் தான் பெரிய டைரக்டர், நீங்கள் எல்லாத்தையும் இட்டு கொடுக்குங்க. உங்கள் டைரக்ஷன் நடிக்கிறதுக்கு அவ்வளோ பேரும் பாலிவுட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது உண்மை. நீங்கள் ஒரு ஹீரோவுக்கு தொடர்ச்சியாக வந்து படம் பண்ணி அவரை வந்து ஹிட் லிஸ்ட்டில் கொண்டு வச்சு அவர் திறமையான ஹீரோ. அப்படி இருக்கும்பொழுது உங்கள் நட்பை வெறும் 20 கோடியிலோ ஒரு 30 கோடியிலோ 40 கோடியிலோ முறிச்சுக்கக்கூடிய ஒரு இதுவே கிடையாது. அந்த ஹீரோ பெரிய ஹீரோ, அவருடைய சம்பளமே வந்து 100 கோடி ரூபாய்க்கு மேலே. அப்படி இருக்கும்போது அந்த 20 கோடி ரூபாய்க்கு அசால்ட்டான ஒரு விஷயம் சாதாரண நாளுக்கே அது புரியும், நமக்கே அது புரியும். ஏன்னா அந்த கேப் கிடைச்சா அந்த இடத்துல உங்களுக்கும் அந்த ஹீரோவுக்குமான நட்பு இதுவாக ஒரு வெற்றிமாறனுக்கும் தனுஷுக்குமான நட்பில் விரிசல் ஏற்பட்டால் அந்த விரிசலுக்குள் உள்ளே நுழைவதற்கு ஒரு கிட்டத்தட்ட 10 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஹீரோ விட்டுருவாரா? அதுவும் புத்திசாலியான ஹீரோ வந்து அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்ன நடந்தது தான் வந்து இன்னைக்கு ஒரு இன்டர்வியூவாகவே கொடுத்துட்டாரு. அவர் சொல்ல ஆரம்பிச்சது என்னன்னா, நான் வழக்கமாக என்னுடைய ஃபோனில் இருந்த அந்த யூடியூபே வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். எப்பயாவது தோணுச்சுன்னா லேப்டாப்பில் எடுத்து பார்ப்பேன் நான். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா என்னென்னோ தம்ப்லைன் போட்டு என்னென்னோ வீடியோலாம் வந்திருக்குது. இதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லி ஆகணுன்றதுக்காக சொன்னது தான் வந்து மிக நேர்த்தியான ஒரு விளக்கம், மிக நேர்த்தியான ஒரு இன்டர்வியூ வந்து வெற்றிமாறன். நீங்கள் அந்த சேனல் உட்காந்து பேச இந்த சேனல் அது ஒன்றும் கேட்டால் அந்த வீடியோ எடுத்து காப்பி ரைட்டே கிடையாது, யூஸ் பண்ணிங்க ரேஞ்சுக்கு போட்டாப்ல. அந்த கெட்ட பேர் வந்து வரக்கூடாது அப்படின்றதால யார் வேணாலும் யூஸ் பண்ணிங்க. இது ஒரு நான் பொண்ணு இதுவான கருத்து, ஒவ்வொரு சேனல்லையும் நான் வந்து உட்காந்து பேச முடியாது, யார் வேணாலும் யூஸ் பண்ணிங்கன்னு. ஆக்சுவலாக என்னன்னா, வடசென்னை 2 தனுஷ் ரொம்ப காலம் பண்ண வேண்டியதாக இருந்தது. வெயிட்டிங் தனுஷுக்கு அடுத்தடுத்த லைனப் இருந்தது. இதுக்கிட்ட வாடிவாசல் மேலே கலைப்புலி தானுவுக்கு ஒரு பெரிய இது இருந்தது. ஏன்னா எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் வாடிவாசல் இப்போ நடக்குமா, அப்போ ரெடி ஆகிட்டு இருக்குமா, இதோ இங்கே போயிட்டு இருக்காங்கன்னா ஒரு பக்கம் சூர்யான்னு ஒரு பக்கம் அமீர் மாதிரியான விஷயங்கள் போய்ட்டு ஒரு வழியாக அதை ட்ராப் பண்ணுற அளவுக்கு, என்ன வெற்றிமாறன் ட்ராப்னு கூட சொல்லலை. அதில் வந்து நடிகர்களுடைய பாதுகாப்பு, அப்புறமா விலங்குகளுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள், அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். என்னை வந்து அதிரி புதிரியாக வேலை செய்ய சொன்னால் நான் செய்ய மாட்டேன், அதனால அதை வந்து கிடப்பில் இருக்குன்ட்டார் வந்து ட்ராப்னு சொல்ல. இதுக்கிடையில் வடசென்னை 2வும் அது வந்து இப்போதைக்கு எடுக்க முடியாதுன்ற பொழுது சிம்புவுக்கும் வெற்றிமாறனுக்குமான ஒரு கான்வர்சேஷன் போகுது. ஏன் என்னை வச்சு படம் பண்ணக்கூடாதா நீங்கள், ஏன் நாம் வந்து சிம்பு வச்சு படம் பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு விஷயம். அது அங்கே ப்ரொடியூசர் அப்படியே தானுக்கிட்ட போகுது. ஏன்னா வாடிவாசல் டிராப் அல்லது தள்ளி வைக்கப்பட்டுள்ளதுன்னு ஒன்று அந்த நம்ம கூட பேசியிருந்தோம். அந்த கால் ஷீட்டுக்கு அந்த சம்பளத்துக்கு 2 படம் பண்ணி தரேன்ட்டாப்ல வெற்றிமாறன். இப்போ போக சொன்னால் ஓகேன்னு முடியாது, அங்கே ஆஃபீஸில் வச்சு பேசி முடிச்சுட்டாங்க. பேசி முடிச்சு மறுநாள் தனுஷுக்கு வெற்றிமாறனே ஃபோன் பண்ணுறாப்புல. வேறு வடசென்னையோட ப்ரொடியூசர் அவர் தான், ஒண்டர்பார் தான். நியாயப்படி அவர்கிட்ட தான் என்ஓசி வாங்கணும், நியாயப்படி அவருக்கு ஒரு ரெம்யூனரேஷன் கொடுக்கணும், அதில் தப்பே கிடையாது. இது மாதிரி ரெம்யூனரேஷன் என்ன வேணும் சொல்லுங்கள், என்ன என்ஓசிக்கு நீங்கள் தருவீங்களா அப்படின்போது, சார் அதெல்லாம் விட்டுருங்க, என்ஓசியை பற்றி நான் என் டீம் கிட்ட கேட்டு உங்களுக்கு நான் லெட்டர் கொடுக்குறேன், இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ என்னன்னா அதுக்குள்ள அவர் சொல்ற மாதிரி எத்தனை தம்ப்லைன் நம்ம எதுவுமே வீடியோ போடல, நீங்க கூட சொன்னீங்க போடல. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒரு 4-5 நாள்ல உண்மை வெளியே வந்துடும். அதனால அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு ஏன் அதிரபுரியா போட்டு இன்னைக்கு பாருங்க இதுவாகி போச்சு, பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரிலாம் பேசுறது ஏன் அப்படின்னு தெளிவா சொல்லியாச்சு. வந்து இந்த ப்ராஜெக்ட் அது வடசென்னை 2ஆக இருக்கலாம், இல்லது வேற ஒரு கதையாக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சு எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா ராஜன் வகையரா இருக்கு இல்லைங்களா, அதுதான் நீங்க வரப்போகுதுன்ற ஒரு விஷயம். வந்து அசுரன் பட சமயத்துல வந்து படம் வந்து ஆயுத பூஜை ஒட்டி ஒரு 5 நாள் லீவ் வருது, தசரா லீவு. இதில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் எங்களுக்கு வந்து ஒரு லாபம் வரும்னு தியேட்டருக்காரங்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் கலைப்புலி தானுக்கிட்ட ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ப்ரெஷர் இல்லை, ஒரு வேண்டுகோள் கூட. ஏன்னா படம் டாக் வந்துடுச்சு, நல்ல படம் நல்லா இருக்குது அப்படின்னு வெளியே வந்துடுச்சு. வெற்றிமாறன் படம் சொல்லவே தேவையில்ல, போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இதை போய் ஏன்னா அந்த இன்டர்வியூவில் ஒன்று சொல்லியிருப்பார் வெற்றிமாறன் வந்து, என்னை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிலாம் என்னை வேலை வாங்க முடியாது, அதே சமயத்தில் நான் அரகண்டும் கிடையாதுன்னு இருப்பார். அதுதான் உண்மை. வந்து ஒரு கிரியேட்டருக்கான சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு, நான் அதுக்காக அரகண்டம் கிடையாது, நான் இப்படிலாம் இது பண்ணுறதும் கிடையாது. இப்போ என்னன்னா நானும் போய் அதை மெதுவாக கேட்குறாரு வந்து, தம்பி இது மாதிரிம்மா டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் எதிர்பார்க்குறேன், ஒரு 5 நாள் லீவ் வருதுமா, இது பண்ணணும்னா அது வெற்றிமாறன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் அவ்வளோ இதுவாக என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு. சரி சார் நம்ம பண்ணிடலாம், நான் அது மாதிரி பண்ண மாட்டேன் போஸ்ட் ப்ரொடக்ஷனில், நீங்கள் சொன்னதுனால நம்ம டீமை வச்சு பண்ணிடலான்னு சொல்லிட்டு 2வது நாள் போய் டெங்கு காய்ச்சலில் மலர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட். அந்த ட்ரிப்ஸோடு வந்து எடிட்டிங் டேபிள்லையோ உட்காந்துருக்காரு வந்து வெற்றிமாறன். இதுதாங்க வந்து ஒரு கலைஞனை நீங்கள் எந்த விதத்தில் வேலை வாங்கணும், அவனை அந்த கலைஞனை எந்த விதத்தில் நீங்கள் கொண்டு வரணுன்ற ஒரு விஷயம். 2வது வெற்றிமாறனுடைய ஒரு பலம் என்ன, நீங்கள் வந்து நீங்கள் தனுஷ் இடத்துல யார் இருந்தாலும் வந்து அந்த நட்பை முறிச்சிக்கவே மாட்டாங்க. வந்து
ஒருவேளை சிம்பு பண்றாருன்ற ஒரு சின்ன பொறாமவனா இருந்திருக்கலாம், அது இருக்கதான் செய்யும். அது நமக்கான டைரக்டர். ஒருத்தர் கூட நீங்க ரொம்ப நாள் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க நண்பனா அப்படின்னா, ஒரு இடையில கேப் விடும்போது இன்னொருத்தர் நண்பரா வராரு, இன்னொருத்தர் பேச ஆரம்பிக்கிறாருன்னா ஒரு சின்ன ஒரு இது வரும், ஒரு பொறாமை வரும். அது மாதிரி கூட மேபி ஏற்பட்டிருக்கலாம். அது நமக்கு சொல்ல முடியாது. அதை தாண்டி வெற்றிமாறன் மாதிரியான ஒரு டைரக்டருடைய ஒரு பெரிய பலம் என்னன்னா, நீங்க ஒரு படைப்பிலக்கியம், ஒரு இலக்கியத்தை நீங்க சினிமாவில் கொண்டு வந்து வெற்றி படமாக்குறது பெரிய கஷ்டம். நீங்க ஒரு சிறுகதையாகட்டும், ஒரு நாவல் ஆகட்டும், ஒரு விஷயத்தை நீங்க சினிமா எடுத்துடலாம். ஆனா வெற்றி படம் ஆகுமா, அது வெற்றி பெற செய்யுமா? எத்தனையோ படங்கள் தோல்வி படங்களா இருந்திருக்குது. நீங்க எழுத்து வேற, சினிமா செல்லுலாய்டு வேற. நீங்க எழுத்து அப்படியே கொண்டு இங்க இது பண்ண முடியாது. அதுல பெரிய கில்லாடி விசாரணை படத்தினுடைய அந்த நாவல் நான் படிச்சிருக்கிறேன். ஒரு ஆட்டோ டிரைவருடைய வாழ்வில் நடந்த உண்மை சம்பவம். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வேற லெவலில் இது ஆகிப்போச்சு. அதனால தான் அந்த படத்துக்கு பெர்லின்ல அந்த காட்சி ஸ்க்ரீன் பண்ணும்பொழுது அந்த நாவலுக்குரிய அந்த ஆசிரியர் ஆட்டோ டிரைவர் அங்கே கூட்டு போயிட்டார். பெர்லின் கூட்டு போய் ஸ்டேஜ் ஏற்றி இவர் தாங்க ஹீரோன்னாவில் எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டினாங்க, இவர் தான் ஹீரோ அப்படின்னு. இதுதாங்க வெற்றிமாறன். ஒரு இதுக்காக சொல்ல, ஒரு படைப்பாளி இப்படிதான் நம்ம இது பண்ணோம். இந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒட்டு மொத்தமா அந்த இன்டர்வியூல ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அந்த டாக் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் தனுஷை போட்டு பொலன்னு பொழந்துட்டாங்க. அது என்ன இத்தனை நாள் அவங்க சேர்த்து வச்சிருந்த வன்மமா என்னன்னு தெரியல. இவன் இப்படிதான், இவன் செல்ஃபிஷு, இவன் முன்ன எத்தனை பேரை என்ன பண்ணியிருக்கான், எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் ஒரே போஸ்டா அடிச்சு தள்ளிட்டாங்க சார். அந்த அந்த விஷயத்துல உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு பண்ணாங்களா இல்லை தெரியாம பண்ணாங்களான்னு தெரியல. தனுஷ் மேல அந்த அளவுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில ஹேட்டர்ஸ் அதிகமா இருக்காங்களா? என்ன எதுவும் தெரியல. அந்த நம்ம குபேரா ஆடியோ லான்ச்சில் பேசுறது கூட நான் ஏதோ பப்ளிசிட்டிக்கு பேசுறாரான்னு பார்த்தேன். நீங்க சொன்ன மாதிரி இந்த நிகழ்வுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு செங்கல் கூட என்னால் எங்கிட்ட இருந்து பிடுங்க முடியாது அப்படின்னு சொன்னதை தாண்டி எவ்வளோதான் ஏன் அடிப்பீங்க நீங்கன்ற மாதிரி நம்ம திரும்பவும் பேசுறது தான். எந்த குடும்ப நல கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸ் வந்தாலும் தனுஷ் தான் காரணன்ற மாதிரி கொண்டு சேர்க்கறதாகட்டும். அது என்னன்னா சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா நம்மள மாதிரி ஒரு பையன், நம்ம ஏதோ ரோட்ல இருக்கிற மாதிரி ஒரு பையன் திடீர்னு ஓன்னு ஹாலிவுட்ல போய் அங்கே போய் இப்போ பாம்பேல போய் இங்கிலீஷ்ல பேசுறான், ஹாலிவுட்ல போய் ஹங்கேரியில் ஒரு படம் நடிச்சுட்டு இருக்கான். இந்த கடுப்பு இருக்கு இல்லைங்களா, இது சைக்காலஜின கடுப்பு. இது என்னன்னா மீடியான்ற போர்வையில் சில பேருக்கு இன்னும் வெறுப்பாகி போச்சு. தனுஷ் யாரை பற்றியும் புறம் பேசுறது கிடையாது. ஒரு பக்கம் படத்தில் அவர் பாண்டு போயிட்டு இருக்கு, அவர்கிட்டயும் சில குறைகள்லாம் இருக்கலாம். அது நாம அந்த குறைகள்ல சொல்ல வேண்டிய இடத்துல நாம ஒண்ணும் இல்ல. அது எல்லார்ட்டையும் இருக்கிறது தான். அது அவங்கவுங்களுடைய விருப்பம். நீ ஏன் இப்படி அது பண்ற, அப்படி இது பண்ற, ரஜினி மகளை நீ ஏன் டைவர்ஸ் பண்ணு நம்ம கேட்கறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அது ரஜினியே கேட்கல அப்படின்னு போது நாம என்ன கேட்கறது? இதெல்லாம் தாண்டி நீங்க சொல்ற மாதிரி தொடர்ச்சியா இந்த ஆடு சிக்குமா, இதை போட்டு இன்னைக்கு பிரியாணி பண்ணிடலாமான்ற ரேஞ்சில அப்படி ஒரு ஒன்றுல இருந்துக்கிறாங்க. அதுல கிராஸ் செக் பண்ணாம வெற்றிமாறன் சொன்ன மாதிரி நான் தான் எடுத்து பார்த்தா அவ்வளவு தன்மை இருக்கு போட்டு பொலன்னு பொழுதுவாங்க. உண்மையிலே தனுஷ் இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அவர் அதுக்காக ஆத்திரப்பட்டோ வருத்தப்பட்டு இருக்க கூடாது, சிரிச்சிருக்கணும். கண்டிப்பா சிரிச்சிருப்பாரு, அது கண்டிப்பா சிரிச்சிருப்பார். இது ஒரு வன்மத்துடைய வெளிப்பாடு தான். அது டிவிக்கு எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு கணிசமான வாக்குகளை பெறறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா எங்கள் ஊர் சேலத்துலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது சார். எங்கள் ஊர் ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் தான், கிராமம் தான். தும்பல் சார். சேலத்துலேருந்து வாழப்பாடிக்கு அப்புறம் வாழப்பாடியிலேருந்தே ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தும்பல். எங்கள் ஊர் நான் ரீசெண்டாக நான் ஒரு 6 மந்த்ஸாக போகல. ரீசெண்டாக போகும்போது எல்லா இடத்துலையும் விஜய் அவர்களுடைய கட் அவுட் சார். எனக்கே பார்த்துட்டு ஆச்சரியமாக இருந்துச்சு, இத்தனை நாளாக எங்கேயா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி. அந்த கட் அவுட் மோஸ்ட் ஆஃப் த வில்லேஜஸில் வச்சுருக்காங்க. எனக்கு அந்த விஷயத்தை பார்க்கும்போது இவங்க கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய வளர்ச்சி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்ச நண்பர் கூட அவர் தென் மாவட்டத்துக்காரரு, ஏதோ ஒரு வேலையாக வட மாவட்டத்தில் குறிப்பாக வேலூர் தாண்டி உள்ள ஏதோ ஆம்பூர் குடியாத்த அளவுக்கு போயிருக்காரு. இதே தான் சொன்னார். அவர் போகிற இடம் பூரா இந்த கட் அவுட்டு, கொடிக்கம்பம், அப்புறம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி. நீங்கள் ஜூன் 22ஆம் தேதி போனீங்களாங்கிட்ட, ஏங்க எனக்கு தெரியாதாங்க, பிறந்த நாள் அன்னைக்கு தெரியலைங்க, இப்போதான் சமீபத்தில் அதுக்கப்புறம் தான் நான் போனேன் நான் அப்படின்ட்டு. வட மாவட்டங்கள்லையும் அவருக்கு ஒரு பெரிய இது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எழுச்சி, அவருக்கான எழுச்சின்னு தாண்டி ஒரு வரவேற்பு இருக்குது. டிவிக்கு ஒரு வரவேற்பு இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அதை கரெக்டாக ஒரு டார்கெட் பண்ணி கரெக்டாக அதை டிசைன் பண்ணி ஆட்களை உள்ளே இருக்கிறதோட விஜய் ஸ்பாட்டுக்கு போனார்னு வச்சுங்க. இப்போ உங்கள் ஊரே தும்பல்னு வச்சுங்க, விஜயோட சுற்றுப்பயணத்தில் அந்த ஊர் இருந்ததுன்னா அது விஜய்க்கு பெரிய ப்ளஸ்ஸாக மாறும். வாழைப்போடையோடு முடிச்சுட்டு வந்துட்டாருன்னு வச்சுங்க, அது மாதிரி உடுப்பா தும்பலுக்கு உடுப்பா போகலாம் அப்படின்ற அளவுக்கு வண்டியை விட்டார்னா அது விஜய்க்கு. நான் திரும்ப சொல்கிறது என்னன்னா, பேருந்து போகாத ஊரில் கூட விஜய் போய் அங்குள்ள மக்களை சந்தித்தால் விஜய்க்கு 2026
ஒரு கணிசமான ஓட்டு கிடைக்கும் எதிர்பார்த்ததை விட. சார், இந்த போதைப் பொருள் கேஸ் வந்து எப்போ முடியும்னே தெரியல. ஒரு கண்டினியூஸாக அது வந்து தொடர்ச்சியாக போயிட்டே தான் இருக்குது. இப்போ புதுசாக விஜய் அவர்களை உள்ளே இழுத்துருக்காங்க. இது இவங்களா கதை திரைக்கதை எழுதுறாங்களா அப்படின்னு தெரியல. சம்பந்தமே இல்லாமல் இவர் எங்கிறது வந்தாரு அப்படின்ற நேரடியாக சொல்லலை. இந்த 3 எழுத்து நடிகர்னு போட்டு விட்டாங்க. நீங்க 3 எழுத்து நடிகர் ஒரு லிஸ்ட் படிங்க. நீங்க வந்து விஜய் தான் டாப்ல இருக்காங்க. ஏங்க எவ்வளவு பேர் சொல்லிட்டு போயிடலாம். என்னன்னா ஒரே ஒரு விஷயம் சைமன் வந்து இப்போ ஒரு ஸ்ரீகாந்த் ஆகட்டும், ஒரு கழுகு கிருஷ்ணா ஆகட்டும், இவங்கெல்லாம் இப்போ இருக்கிறவங்களுக்கு யாருன்னே தெரியாது. வந்து உண்மையா வந்து ஸ்ரீகாந்த்லாம் என்ன ஒரு அதிகபட்சமா வெற்றி படம் ஒரு 3 படம் நடிச்சிருப்பாரு, அவ்வளவுதான். வந்து அதுக்கப்புறம் அவர் லைம் லைட்லேயே இல்லாம போயிட்டாரு. கழுகுன்னு ஒரு படம் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல. கிருஷ்ணான்னு விஷ்ணுவர்தனுடைய தம்பின்னு சொன்னா மட்டும் தெரியும். வந்து இவங்க மாட்டிக்கிட்டாங்க. மாட்டாதவர்கள் இருக்காங்க. அது ஒரு லிஸ்ட் இருக்குன்னு மாதிரி பேச்செல்லாம் இருக்குது. ரைட், ஓகே. இதை ஒரு விவாதமா எடுத்துக்கிட்டு 3 எழுத்து நடிகர், 3 எழுத்து நடிகை, அந்த நடிகை வந்து கணவருடன் மாட்டிக்கிட்டார். அப்புறம் பார்த்து தேசிய கட்சி அவங்களை காப்பாத்துச்சு. காரணம் என்னன்னா, இந்த தேசிய கட்சிக்குள்ள வரணும்னு ஒரு டிமாண்ட் பண்ணாங்க. தொடர்ந்து இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னன்னா சுத்தமா கட்டுக்கதைகளா போட்டு ஒரு விஷயம் கிடைச்ச உடனே எனக்கே இது வெற்றிமாறன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாள் தமிழ்னு பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்குது. வடிவேல் சொல்ற மாதிரி போதும் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. அது மாதிரி ஏதாவது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் ஒருவேளை அரசியலுக்குள்ள ஒரு பூம்னு வராரு, அது கொஞ்சம் இதுவா வராருன்னு அவர் மீது இந்த மாதிரியான ஒரு அவப்பெயரை, ஒரு பழியை சுமத்துவதாக இவர்கள் நினைத்தால் ஒரு வேளை அது வந்து விஜய்க்கு தான் பிளஸ்ஸா மாறும். நிச்சயமா வந்து நீங்க வந்து போற போக்கில் யாரையும் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு போக முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகராக தாண்டி இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவரா அவ்வளோ பேரும் ஒரு 10th மாணவ மாணவர்கள், +2 மாணவ மாணவர்கள் பரிசீலிப்பு விழாவில் விஜயண்ணா விஜயண்ணா விஜயண்ணான்னு அதுக்கே என்னென்ன விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு தனி மனித ஒழுக்கம் இப்போ நம்ம ஸ்டேஜுக்குள்ளே வந்த பிறகு எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு விஷயம் விஜய்க்கெல்லாம் தெரியும். விஜயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷம் ஃபீல்டுக்கு வந்து இவ்வளோ நாள் ஆச்சு. அவர் ஏதாவது ஒரு வழக்கில் வந்து இந்த வண்டி ஓட்டி போய் ட்ரங்க் அண்ட் டிரைவில் டிடி கேஸில் ஏதாவது மாட்டியிருக்காரா? இல்லை, அதெல்லாம் வந்து அப்படிலாம் வந்து சொல்லிட்டு போயிடலாம். இந்த பொது வெளியில் அப்படி நடக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட தெரியும் தன்னுடைய உச்சம் என்ன, தன்னுடைய இது என்னன்னு தெரியும். ஏதோ நேற்று கூட ஏதோ ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் யாரோ ஒருத்தர் போட்டு விஜய் தான் போட்டு பொழந்து கட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது என்னென்ன இந்த சுச்சித்ராவா சுச்சித்ரா அதை எடுத்து இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. வந்து இவங்க வீட்டில் பார்ட்டி நடந்தது தெரியுமா, அவங்க வீட்டு மொட்டை மாடியில் எதுவும் நடந்தது தெரியுமா, நான் அன்னைக்கே சொன்னேன் யாராவது கேட்டீங்களா அப்படின்ற அளவுக்கு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது என்னன்னா, அதாவது இந்த வெறும் வாய்க்கு அவள் கடிச்சதுன்னு அது மாதிரி அவள் வந்து கொஞ்ச நாள் கடிச்சிருக்கு. இந்த அவள் வந்து தீர்ந்து போற அளவுக்கு மென்னுட்டு இருக்கு பாருங்க. இதை நீங்க வந்து விஜய் மீதோ அல்லது மற்றவர்கள் மீதோ ஆதாரப்பூர்வம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டு வைத்தால் அது எடுபடாது. அதை தாண்டி ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்திருக்காங்க, வந்து இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் இந்த வந்து என்ன சொல்றாங்க, வந்து பெரிய பெரிய திமிங்கலெல்லாம் இருக்கும்போது தலைப்பற்றியை போட்டு நீங்க வந்து அடி நடிச்சுக்கிட்டு எந்த விஷயத்துல நியாயம்? அதனால வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் மீது, ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகர் மீது அவருடைய இமேஜை காலி பண்ணுவதாக நினைத்து இது மாதிரி கிசு தான். நீங்க நேரடியா யாரும் சொல்லல, இது பரப்புனா அந்த நடிகருக்கு தான் அது உண்மை இல்லைன்னு வச்சுக்கோ, அது அவருக்கு பெரிய பிளஸாக மாறும் என்பது மாற்று கருத்து இல்லை. ஜெயிலர் 2ல ரஜினி அவர்களுடைய சேலரி வந்து பல மடங்கு உயர்ந்ததா ஒரு நியூஸ் வந்தது. அதுவும் உண்மையா தெரியல, இல்லை 5 நாளைக்கு அப்புறம் ஒரிஜினல் உண்மை வெளியே வருமா தெரியல. அந்த மாதிரி ஒரு நியூஸ் போய் உயர்ந்ததுன்னு கிடையாது சைமன். வந்து எனக்கு வந்து இவ்வளவு சேலரி கொடுக்கணும்னு வந்து ஏதோ போய் அவர் டிமாண்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, அதுவும் சோசியல் மீடியாவில் ஓடிக்கிட்டு இருக்கு. வந்து அதாவது வந்து கூலிக்கு வந்து 120 to 150 கோடி ரூபாய் அவருக்கு சம்பளம் பேசப்பட்டதாகவும் கொடுத்துருக்கிறதாகவும் வந்து ஜெயிலர் 2 பார்த்தீங்கன்னா ஒரு 250 கோடி எனக்கு சம்பளம் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி சன் பிக்சர்ஸை போட்டு கலாநிதி மாறனை போட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்கறதாகவும், அதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஜனநாயகன் படத்துக்கு வித் ஜிஎஸ்டியோடு சேர்த்து 225 கோடி ரூபாய் விஜய்க்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக, அவரை தாண்டி ஒரு 20-25 கோடி ரூபாய் நம்ம வாங்கணும், அதிகமாக வாங்கணும் அப்படின்றதுக்காக இவர் நெருக்கடி கொடுக்குறாரு அப்படின்னு உடனே அவர் வந்து சன் பிக்சர்ஸில் வந்து ஜெயிலர் 1 வெற்றிக்கே ரஜினி காரணம் கிடையாது முழுக்க அப்படி இருக்கும்போது எப்படி அப்படிலாம் ஒரு இதெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் தான். ரஜினி அப்படியாப்பட்ட ஒரு நபர் கிடையாது. இதுதான் உண்மை. நீங்கள் அந்த காலம் தொட்டே பார்த்தீங்கன்னா ரஜினியோடைய சம்பளம் எங்கிட்ட எஸ்பி முத்துராமன் சொன்னார். வந்து சம்பளம் அப்படியே வில்லாவாரியாக சொல்லிட்டு வந்தார். வந்து போனா ஒரு கேள்விக்குறியில் எவ்வளோ, இதில் எவ்வளோன்னு முடிச்சு வந்து அவர் கிட்டத்தட்ட வந்து நம்ம KS ரவிக்குமார் டைரக்ட் பண்ணார், மீனாவெலாம் இருப்பாங்களே ஒரு மலையாள படத்தோடைய முத்துல தான் அவர் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டே சம்பளம் வாங்கியிருக்காரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கவிதாலயாவில் தான் வந்து கவிதாலயாவுடைய நிர்வாக தயாரிப்பாளர் பிரமிட் நடராஜன் தான் அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. சார் நீங்கள் சேலரி மட்டும் வாங்காதீங்க, வித் ஏரியாவும் வாங்குங்க அப்படின்னு, டிஸ்ட்ரிபியூஷனும் வாங்க, அதுவும் நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட் செங்கல்பட்டு NSCன்னு வாங்க, அதையும் வாங்க, இல்லை சிட்டி வாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டார். வந்து சேலரி மட்டும் கொடுத்தா போதுங்க அப்படின்னு. இப்படி வந்து ஒரு கராரானவர் கிடையாது.
அவருடைய படங்கள் தோல்வி படங்களுக்கு அவருக்கு ரீஃபண்ட் கொடுத்துருக்காருங்க. குசேலன் ஆகட்டும், பாபா ஆகட்டும், பாபாவெல்லாம் வரவழைச்சு ராகவேந்திர கல்யாணத்தில் கொடுத்தவர் அதனால சம்பளம்ன்ற விஷயத்துல அதெல்லாம் சும்மா போய் ரஜினியோடைய உயரத்துக்கு, ரஜினியோடைய அந்த ஓப்பனிங்க்கு, ரஜினியோடைய வியாபாரத்துக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் இதுவாகும். அப்படி சம்பளத்துக்காக இது பண்ண ரஜினி கிட்ட எல்லாம் சொத்து கிடையாது அதெல்லாம் கூட சொல்லுவாங்க, ரஜினி பணத்தாசை பிடிச்சவர், தான தர்மம் பண்றாரா, அது பண்றாரு, இது பண்ற, ஏன் பண்ணணும்னு நான் கேட்கிறேன். ஏன் பணத்தாசத்து என்ன அடுத்தவன் பேக்கெட்ல இருந்து புடுங்கினா தானே பணத்தாசை. நான் உழைக்கிறேன், என்னுடைய மார்க்கெட்டுக்குன்னா அதுக்கான காசை கொடுங்க. அது மாதிரி டிமாண்ட், அது சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய ஒரு வதந்தி அது ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.